ஹலோ! மரவள்ளிக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது? தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி ப்ராசஸிங் பண்ணி வேக வைக்கிறாங்க வில்லேஜில் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல இந்த தோட்டத்திலேருந்து நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு இல்லை குச்சிக்கிழங்கு ரெண்டுத்தில் எப்படினாலும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு செடியில் இருக்கிற கிழங்கை வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே செடியில் 7லேருந்து 8 கிழங்கு இருக்குது. ஒரு செடியில் 4-5 கிழங்கு தான் இருக்குது. அது மகசூல் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அது வந்து நம்ம யாருடைய கண்ட்ரோலும் இருக்காது. எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டேன். இது வந்து 2 செடியுடைய கிழங்கு ஒரு 3லேருந்து 4 கிலோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரு காலத்தில் அந்த தோலை வந்து சமைச்சி வேய்ச்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் நம்ம உள்ள இருக்கிற கிழங்கு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற தோலை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறோம். மேலே வந்து அந்த தோல் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. இன்னொன்று வந்து ஸ்வீட் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து தோல் வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து மேலே ஹார்டாக இருக்கும். 4-5 கிலோ. இதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ண எல்லா கிழங்குமே வந்து மேலே இருக்கிற தோலை வந்து எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் இருக்கிற மண் கொஞ்சம் இருக்கும். அது கண்டிப்பாக ஏன்னா ரிமூவ் பண்ணுறப்ப மேலே தோல் இருக்கிற மண்ணெல்லாம் அது ஒட்டியிருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னசாக வேணும்னா சின்னசாக, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது வெறும் பெரிய விஷயம் இல்லை. சின்னசாக வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக ஃபோல்டு பண்ண உடனே கட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து இருக்கிற கிழங்கு எல்லாமே வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண மாதிரி அதுக்கப்புறமா வந்து நம்ம மண்பானையில் வச்சு வேக வைக்கிறது நம்மளுடைய ஒர்க். இது ஏன் மண்பானைன்னா குக்கரில் வேகிறப்போ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மண்பானையில் வேகிறது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட மண்பானை இருக்குது. இது வில்லேஜ் சைடுன்றதுனால எங்கள்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மண்பானையில் வச்சு வேக வைக்க வரோம். இது என்ன மண்பானையில் வேக வைக்கிறது எப்படின்னா, பச்சை தண்ணியிலே போடலாம் ஒன்று. இன்னொன்று வந்து கொஞ்சமாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணியில் இது போடலாம். அரிசி உழ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது போட்டு எப்படியும் 1 hour 1.5 hours வந்து வேகும். அதுவும் வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். நல்லா வெந்திருக்கு அப்படின்னா எடுத்துடலாம். போட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டே தெரியாது. அதிகமாக உப்பு தேவையான அளவு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமே நமக்கு வந்து சுவையான கிழங்கு கிடச்சிடும். இதுதான் நாம் வேக வச்ச மண்பானையில் வேக வச்ச கிழங்கு. இதில் நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.